மற்றவர்களுக்கு கொடுத்ததை நிமித்தம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வந்தோர் அநேகர். ஆனால் இன்னும் நாம் கொடுப்பதில் முன்னேற வேண்டும். கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்ற பழமொழியை நாம் நன்கு அறிந்திருந்தாலும் எந்த அளவுக்கு கொடுக்கின்றோம் என்பது கேள்விக்குரியது. மகா அலெக்சாந்தர் 13,323 முதல் 27,356 BC வரை 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். அநேக யுத்தங்கள் செய்து வெற்றி வாகை சூடியவர். தன் குடிமக்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டவர். ஒரு தடவை தன்னிடத்தில் உள்ள கொடை பொருள்களை அனைவருக்கும் வாரி வழங்கி கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தாங்கள் விரும்பிய வெகுமதிகளை பெற்று சென்றனர். இதை கவனித்து கொண்டிருந்த அவருடைய தளபதி அதிக கோபம் அடைந்து, மன்னரே, இவ்வாறு வாளை வழங்கினால் நமது கஜானா சீக்கிரத்தில் காலியாகும் சூழ்நிலை வந்துவிடும் என்றார். கஜானா காலியானால் என்ன, நான் இன்னும் முயற்சி செய்து வெற்றி பெற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டு தானே இருப்பேன் என்றான். அந்த தளபதி ஒட்டி தலைகுனிந்தான். உன்னிடத்தில் இருக்கின்றவற்றில் கொடுத்து பார். பிறர் மனம் மகிழும்போது அது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீதிமொழிகள் 11:25. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். Proverbs 11:25. A generous person will prosper. One song. கரம் பிடித்து நடத்தி கொள்வார், தண்ணீரெல்லாம் துடைப்பார். கரம் பிடித்து நடத்தி கொள்வார், தண்ணீரெல்லாம் துடைப்பார். வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெபம். உங்களை நேசிக்கிற பிதாவே, பார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சாலமன் ஞானி நீதிமொழிகள் 11:25 சொல்கிறதை அறிந்து கொண்டேன் சுவாமி. நானும் கூட என்னிடத்தில் உள்ள பொருள்களை, செல்வங்களை, தாளந்துகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நான் இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நீ நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் எனக்கு கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி யெகோவா மேசியா நாமத்தின் மூலம் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.